ஹை கைஸ், வெல்கம் டு டே 63 ஆஃப் 100 டேஸ் 100 டேரக்டர்ஸ் அண்ட் பெஸ்ட் மூவிஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவர் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஒரு மாஸ் மசாலா படத்துலேயே ஒரு முக்கியமான இஷ்யூ எடுத்து அதை வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக போய் ஆர்என்டிலாம் முடி பயங்கரமாக அந்த இஷ்யூவை பற்றி பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூக அக்கறை கொண்ட இயக்குனரே சொல்லலாம். யாருன்னு நம்ம பிஎஸ் மித்ரன் சாரை பற்றி தான் பேச போகிறோம். இவரோட முதல் படமான இரும்பு திரை வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் எவ்வளோ வர்னரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேசியிருப்பார். இது வந்து வெறும் ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் மட்டும் கிடையாது இந்த இரும்பு திரை. இதில் வந்து நம்ம ஆதார், பேங்க் டீட்டெயில்ஸு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி ஒரு வெப்பனாக மாறக்கூடும் என்பதை வந்து ரொம்ப வந்து ஒரு யதார்த்தமாக அது டீப் ரூட்டடாக போய் ஆர்என்டிலாம் பண்ணி பயங்கரமாக பேசியிருப்பார். இந்த டிஜிட்டல் ஸ்கேம் பற்றி, இந்த சைபர் கிரைம் அதெல்லாம் பற்றி பயங்கரமாக பேசியிருப்பார். அந்த படத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பார். அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக டெபுட் அந்த இரும்பு திரை. அடுத்தது வந்து ஹீரோ. இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் படம்னு சொல்லலாம். எஸ்கே கேரியர்லையும் சரி, நம்ம மித்தன் சார் கரியர்லையும் சரி. எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற ஃப்ளாஸு, காம்படிஷன், அந்த மார்க் சிஸ்டம் அதை பற்றிலாம் அதை எதிர்த்து கேள்வி கேட்ட படம்னே சொல்லலாம். ஒரு சூப்பர் ஹீரோ கைண்ட் ஆஃப் மூவினே சொல்லலாம். எஜுகேஷன் வந்து ஒரு பிஸ்னஸாக மாறினா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேயர்டாக பயங்கரமாக இருக்கும் இந்த படம். ஒரு நல்ல படம். பட் வந்து இது துரதிர்ஷ்டவசமாக அண்டர் ரேட்டடாக போயிடுச்சு. அடுத்து மூணாவது படம் வந்து சர்தார். இப்போ தான் நீங்கள் துரேந்தர் கிரேந்தர்லாம் சொல்கிறீங்க ஸ்பை த்ரில்லர்னு. பட் இதை மித்ரன் சார் வந்து 22 ஒரு பயங்கரமான ஸ்பை த்ரில்லர் பண்ணார் நம்ம தமிழ் சினிமாலே, சர்தார்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு முக்கியமான இந்த வாட்டர் பாலிடிக்ஸு, வாட்டர் கிரைசிஸ், இந்த கார்ப்பரேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதை பற்றிலாம் பயங்கரமாக பேசியிருப்பார். ஒரு முக்கியமான இஷ்யூ அது. அதை பற்றி கையில் எடுத்துகிட்டு அதை பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஸ்பை த்ரில்லரில் உள்ளே கொண்டு வந்து இந்த ஒரு ஸ்பையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பார் சர்தார். இப்போ அடுத்து சர்தாரோட செகண்ட் பார்ட்டும் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட்டிங்கு. பிஎஸ் மித்ரன் சார் படம் வரும்போதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இவர் அடுத்த படத்தில் என்ன இஷ்யூவில் கை வைக்க போகிறாருன்னு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த இஷ்யூ பார்த்து. ஏன்னா அவ்வளோ டீப் ரூட்டடாக இறங்குவார் அந்த இஷ்யூவில். சர்தார் டூவில் பார்க்கலாம் என்ன இஷ்யூவில் இறங்குறாரு.